ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்க்கலாம். பண விநியோகம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவன் அப்படிங்கிறது மக்களிடம் புழக்கத்தில் உள்ள பணம் மற்றும் நாணயங்கள், அதோட அனைத்து வணிக கூட்டுறவு வங்கிகளில் சேமிக்கப்பட்டுள்ள வைப்புத்தொகை ப்ளஸ் ரிசர்வ் வங்கி வைப்புத்தொகை இதெல்லாம் சேர்த்து தான் பாவன் பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட் 1 என்ன? பாவன் ப்ளஸ் அஞ்சலக சேமிப்பு வங்கி கணக்கில் சேமிக்கப்பட்ட தொகை. பாவனோட அஞ்சலக சேமிப்பு வங்கி கணக்குகளில் சேமிக்கப்பட்ட தொகையை கூட்டினா பார்ட் 2. பார்ட் 3 பணம் அப்படின்னா பாவன் ப்ளஸ் அனைத்து வணிக கூட்டுறவு வங்கிகளில் சேமிக்கப்பட்டுள்ள கால வைப்பு தொகை, அதோட கூட்டினா பார்ட் 3 வந்துடும். பார்ட் 4 பாருங்கள். பார்ட் 4 ஈக்குவல் டு பார்ட் 3 ப்ளஸ் அஞ்சல் அலுவலகங்களில் மொத்த வைப்புத்தொகை. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இப்போ பாவன் பணங்கிறது மக்களிடம் புழக்கத்தில் உள்ள பணம் மற்றும் நாணயங்கள், அனைத்து கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள வைப்புத்தொகை மற்றும் ரிசர்வ் வங்கியில் வைப்புத்தொகை. இது பாவன் பணம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பார்ட் 2னா பாவனோட அஞ்சலக சேமிப்பு அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். பார்ட் 3 வணிக கூட்டுறவு வங்கியில் சேமிக்கப்பட்டுள்ள கால வைப்பு தொகையை சேர்த்துக்கணும் பார்ட் 3க்கு. பார்ட் 4க்கு அஞ்சல் அலுவலகங்களில் வைத்துள்ள மொத்த வைப்பு தொகையை சேர்த்தோம்னா மொத்தம் பார்ட் 4 கிடச்சிடும். பண விநியோகம் 4 பிரிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. குரூப் 2 லெவலில் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது.